இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஸ்ரீ ராமரையும் சீதா தேவியையும் பக்தர்கள் கொண்டு வந்திருக்காங்க. நாம அன்போடு வரவேற்று பக்தி மழையில பரவசம் அடைஞ்சு ஆனந்த கண்ணீரோட பாடல்களை பாடி இந்த வண்ணமயமான விழாவை வசந்தோற்சவம்னு சொல்லுவாங்க. இந்த திருமண விழால நடக்க போற இந்த நிகழ்வை உற்சாகமா கொண்டாடணும். சொந்த பந்தங்கள், திருமணமானவங்க, திருமணம் ஆக வேண்டியவங்க, ஒருத்தர் விரும்புறவங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் வண்ணங்களை வீசினா அவங்களோட விருப்பங்கள் நிறைவேறும். நினைச்ச காரியங்கள் நிச்சயம் நடக்கும். இந்த வாழ்க்கை பயணத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ரகுராம் ஐயா, நீங்க ஆரம்பிச்சு வைங்க. சாரதா, அது கடவுளே, என் மாமாக்கு நான் கலரை பூச போறேன். நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவோம். எங்களுக்கு கல்யாணமும் நடந்துரும். ககன் மாமாக்கு கலர் பூசலன்னு வந்தா நீ எதுக்காக குறுக்க வந்த? ஏய், உன்கிட்ட கலர் பூசிக்கிறதுக்கு நான் மட்டும் என்ன வெக்கம் கெட்டவன் நினைச்சியா? சீ, உனக்கெல்லாம் யார் பூசுவாங்க? சரி கிளம்பு. அம்மா, அவன் நினைச்சது நடக்கல. ஆக்சுவலா அதுல இருக்கிறது என்னன்னு சொல்றது எப்படி? ககன், ஒரு நிமிஷம். எஸ். ஏய், என்னது இது? எதுக்கு இப்ப என் மேல கலர் பூசுற? எந்த உலகத்துல இருக்கீங்க சார்? நீங்க அவர் சொன்னதை கேட்கலையா? அதுக்கு என்ன இப்ப? எனக்கு இந்த மாதிரி பூசிக்கிறதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? பூசிட்டேன், என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா சொல்றேன். பெருசா என்ன பண்ணிட போறீங்க? மறுபடியும் பூசுவீங்க. பூசிக்கோங்க, உங்களுக்கு அவ்வளவு சீன் எல்லாம் கிடையாது. ஏய் பூமி, ஏய் எங்கடி போயிருந்த? தேங்க்யூ. உங்களை உசுப்பேத்தி விட்டா நீங்க வந்து பூசுவீங்கன்னு எனக்கு தெரியும். பூசிட்டீங்க. இது யார் கழுத்துல விழுதோ அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்.
நீங்க என்னை எவ்வளவு தூரம் விலக்கி வைக்கணும்னு நினைச்சாலும் அந்த கடவுள் மாலையை போட்டு நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. நான் சொன்னதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. உன் வயசுல இருக்கும்போது கோபங்கிறது யோசனையை விட நம்மளை வேகமா ஓட வைக்கும். அந்த கோபம் துன்பத்துக்கும் பிரச்சனைக்கும் வழிவகுக்கும். உன் கோபத்தை தள்ளி வச்சுட்டு யோசிச்சு பாரு. உனக்கு, எங்களுக்கு, எல்லாருக்கும் நல்லது. சாரி அங்கிள், நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை அங்கிள். ஆனா என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டது, கேள்விப்பட்டதெல்லாம் கொஞ்சம் தானே எனக்கு புரியுது. எனக்குள்ள கோவம் இருக்கலாம், ஆனா அந்த கோவத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நான் என்னைக்கும் ஒருத்தரோட லைஃபை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா யாராவது என் லைஃபை டிஸ்டர்ப் பண்ணா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா கஷ்டத்திலேயே பிறந்து வளர்ந்தவனுக்கு திரும்பவும் அந்த கஷ்டத்தையே கொடுக்க போறாங்கன்னா அதை திரும்பவும் ஏத்துக்கிறதுக்கு என்னுடைய மனசு தயாரா இல்லை. இன்ஃபேக்ட் அதுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணாலும் போவாங்க, யாரை வேணும்னாலும் எதிர்த்து நிற்பேன். குட். உன் பேச்சு கூர்மையா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற வேதனையை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீ சொல்ற விஷயத்துல உன் வேதனை, உன் கஷ்டம், உன் கவலை உனக்கு மட்டுமே சம்பந்தப்பட்டது. ஆனா நான் சொன்னதுல நாங்கிறது இருக்காது. நம்பங்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்கும். மௌனமா சேர்ந்து நடக்கிற சூழ்நிலை ஏற்பட்டா அதுல சில பேருக்கு இழப்பு ஏற்படலாம். அதனால சில பேருக்கு கஷ்டமா இருக்கலாம். எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கிறதுக்கு சில முடிவுகள் இருக்கும். அப்படி ஒரு முடிவை யாரு மீறினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன உங்க பக்கத்துல கூப்பிடுறது பெரிய அதிசயமாச்சே. அதான் ஆச்சரியமா இருக்கு. உன்னை வந்து என் தலை மேல ஏறி உக்காருன்னு சொல்லல. என் மேல உனக்கு கோவம் இருந்தா என்ன மிரட்டி பார்க்கணுன்ற வேலைலாம் வச்சுக்காத. நான் என்ன பண்ணேன்? என்ன கேட்டா நீ என்ன பண்ணி? நான் தான் உன்னை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் சொல்ற. நானா? இங்க பாரு, அப்படி சொல்லாம இருந்தீனா சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நீ அந்த சரச்சந்திராவுடைய பொண்ணு. உன் லிமிட்ஸ்ல நீ இருந்துக்கிறது தான் உனக்கு நல்லது. என்னது? என்ன ஆச்சு இவருக்கு? எதுக்கு இப்படி பேசிட்டு போறாரு?